புரியல. உயிரோட இருக்கும்போது போட்டிங்கன்னா இப்போ யூடியூபே உயிரோட இல்லை. யூடியூப்லாம் உயிரோட இருக்கு. அதுலேருந்து எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். சரி யூடியூப் உயிரோட இருக்கட்டும். ஆனால் இது உயிரோட இருக்கா? ஃப்ரீ ஃபயர் அதில் செத்துக்கிட்டு தானே இருக்கு. ஃப்ரீ ஃபயர் செத்து போச்சுடா. அதான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு ஏதாவது பேசு. நீ ஏதாவது பேசி போடு. ஏதோ பேசி போட்டால் பார்த்துருவாங்களா? ஓ என்ன ஒரு விஷயம் போல நானும் பேசிட்டு தான் இருக்கேன். எங்கே பேசினேன்? அது எல்லாத்துலேயும் பேசி தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பேசி தான் போட்டேன். 10 நிமிஷமா பேசி தான் போட்டேன். என்ன சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் பேசுறது தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தெரியலப்பா. சரி நாட் பேட் நாட் பேட் நாட் பேட். கீடிங் அட்டாக்கிங்கு வாரு அட்டாக்கு டர்ரு பொர்ரு நம்மகிட்ட தான். எவன்டா இப்போலாம் ஃபுல் வீடியோ பார்க்குறான்? நானே ஃபுல் வீடியோவில் உட்காந்து பார்க்க மாட்டேன். இதில் என் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுதுங்க. நான் ஒரு 10 நாள் வீடியோ போடுவேன். அப்புறம் வீடியோ போட்டு நானே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டா சார் இருக்கு. ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிறது அது ரீல் இருக்குங்களா, அதை எடுத்து போட்டுருவேன். போயிட்டே இருக்கும் ரீல்லாம். பாருங்க ஒரு 84% அங்கங்கே இறக்கி விட்டு அப்படி இப்படி படித்து வாரில் 84 படித்தாச்சு. நாட் பேட். சூப்பரு. இப்போ ரீஇன்ஃபோர்ஸ் வாங்கிட்டு அடுத்த அட்டாக் பண்ண வேண்டியதான். இந்த வேஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பிடிச்ச நவுத்திர வேண்டியதான். நானும் அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். எல்லாருக்குலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டே இருக்கேன். துரைனா மாதிரி ராஜ் துரைனா மாதிரி இன்னும் வேறு 600 வீடியோ போட்டுருச்சு. அதனால் எங்கே வருது
40 ஸ்டார் அடிச்சிச்சு. இப்போ 44 ஸ்டாரு அடிச்சு நோத்த வேண்டியதான். நம்ம தான் வரல ஜெயிக்கிறோம். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது வாரையை பிடிச்சி போயிடும். அவனுக்கு ப்ரே பண்ணுறோம் பாருங்க. வரண்டா என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? நான் தான் ப்ரோ.